கடவுள் அருள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் KS ஐயங்கார், ஐயா ஹரிஹர மாம். இப்போ சனி வக்ரம் பத்தி பார்க்க வந்திருக்கும். இப்போ சனி வக்ரம் எப்போ ஆரம்பிக்கிறது? சனி பகவான் உத்திரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து அவர் வக்கரகதி ஆரம்பிக்கிறார். இந்த வக்கரகதி எண்ணிலிருந்து ஆரம்பிக்கிறது. இந்த வக்கரகதியினால் என்னென்ன செய்ய வேண்டும், வக்கரகதி வர்றதுனால எந்தெந்த ராசிக்காரர்களுக்குன்றது பலன்களை பார்க்கும்பொழுது பார்க்கலாம். எளிய பரிகாரங்கள். சனி பகவான் வக்கரம்னா என்ன, இந்த வக்கரம் ஏன் ரொம்ப முக்கியமான விஷயத்தை தொடுது அப்படின்றதையும், இந்த வக்கரத்தினால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்றதையும், இந்த வக்கரத்தின் மூலியமாக கஷ்டப்படக்கூடிய ராசிக்காரர்கள் என்னென்ன எளிய பரிகாரம், அதாவது காயத்ரி மந்திரம், சனி காயத்ரி, இல்லைன்னா சனி பகவானுக்கு உண்டான ஸ்லோகம், என்னென்ன எளிய வழிபாடு செய்யலாம், எந்த தெய்வத்தை வணங்கலாம், என்னென்ன அதாவது பொருட்களை தானம் கொடுக்கலாம், யார் யாருக்கெல்லாம் ஏழைகளுக்கு எந்த வகையான ஹெல்ப் எல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பத்தி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அருமையா சொன்னீங்க. 15/7/2026 30/11/2026 வரையிலும் சற்றேறக்குறைய 139 நாள். அப்ப இதுல பலனடைய போற ராசிகள் அப்படின்னாக்க நம்ம மேஜரா பலனடைய கூடியவங்க அஷ்டமத்து சனி சிம்ம ராசிக்காரங்களுக்கு. அப்ப சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி வந்தா உடல் ரீதியான தொந்தரவு, வண்டி வாகனங்கள்ல சின்ன சின்ன கண்டங்கள் ஏற்படும். அதுல இருந்து ரிலாக்ஸ் ஆகக்கூடிய காலகட்டம் அப்படின்றது இந்த 139 நாள். அதுக்கு அடுத்தது அர்த்தாசிரம சனி யாருக்கு அப்படின்னா தனுர் ராசிக்காரங்களுக்கு. அஷ்டமம்னா 8, அர்த்தாசிரமம்னா 4. அப்ப இந்த தனுர் ராசிக்காரங்களுக்கு 15/7/2026 30/11/2026 வரையிலும் ரிலாக்ஸ். இத்தனை நாள் ஐசியூல இருந்தாங்க, ஜெனரல் வார்டில் வருவாங்க, திருப்பி அங்க போவாங்க, பட் ரிலாக்ஸ் டைம். அதுக்கு அடுத்தது பார்த்தா ஏழரை சனி அப்படின்றத பொறுத்தளவுக்கு 3 ராசிகளுக்கு இருக்கு. ஜென்மம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு மீனம், விரயம் அப்படின்ற பொறுத்தளவு கும்பம், அதுக்கு அடுத்தது பாதம் அப்படின்றது மேஷம். அப்ப இந்த 3 ராசிக்காரங்க, தனுர் ராசிக்காரங்க, இதை தவிர சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரிலாக்ஸ் ஆன டைம் அப்படின்றது இந்த 139 நாளும். அப்ப இந்த 139 நாள் அவர் இது வேலை செய்ய மாட்டாரா அப்படின்னா, கொடுக்கக்கூடிய கெடுபலன்களின் தன்மையை குறைப்பார். சாமி மாறிட்டாங்கன்னா உடனே நாங்க ஃப்ரீ ஆகிப்படுவோம். ஃப்ரீ கிடையாது, ரிலாக்ஸ். ரொம்ப நேரம் பயணம் பண்றோம், ஒரு இடத்துல ஹோட்டல்ல சாப்பிட்றோம், அது ரிலாக்ஸ் ஆகிறோம், அதுக்கப்புறம் புத்துணர்ச்சி பெறோம். அதே மாதிரி இப்ப இந்த 5 ராசிக்காரங்களுக்கும் அதிர்ஷ்டம் வரக்கூடிய நாட்கள், பிரச்சனையில இருந்து தப்பிக்கக்கூடிய நாட்கள். இந்த காலகட்டங்கள்ல நீங்க விநியோகிக்க வேண்டியது எள் தானம். அடுத்தது காகத்துக்கு சுடு சாதம். ஒரு சில பேர் மீந்து போன பழைய சாதத்தை வைப்பாங்க, அந்த பாவம் பண்ணவே கூடாது, அது பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்தது இரும்பு தானம். இந்த கைகால் ஊனமுற்றவங்களுக்கு கைத்தடி மற்றும் இதை வாங்கி கொடுக்கிறது. அதே போல எண்ணெய் தானம். இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு, அந்தணர்களுக்கு, சிவாச்சாரியார்களுக்கு எண்ணெய் தானம். அதே போல கோயில்களுக்கு, அந்த தேவிகளுக்கும் இவங்களுக்கும் காலையில அபிஷேகம் செய்யறதுக்கு நாட்டு சக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க, தானம் பண்ணுங்க. அதே போல அந்தணர்களுக்கு வேஷ்டி துண்டு வாங்கி கொடுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க வணங்க வேண்டிய தெய்வங்கள் அப்படின்றது எம்பெருமான் விநாயகர். சனீஸ்வர பகவானுக்கு கட்டுப்படக்கூடியவர். சனீஸ்வர பகவான் யாருக்கு கட்டுப்படுவார் அப்படின்னா எம்பெருமான் விநாயகருக்கும் எம்பெருமான் ஆஞ்சநேயருக்கும். இதை தவிர நரசிம்மருக்கும் சுதர்சனருக்கும், அதே போல கார்த்த வீரியன் அப்படின்ற சுவாமி இருக்காங்க, அவங்களுக்கு கட்டுப்படுவாங்க. அப்ப இவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டங்கள்ல தானம் பண்ணும்போது இருக்கிறதுலயே ரொம்ப சிறந்த தானம் நிதானம். அதுக்கு அடுத்தது அன்னதானம். அப்ப இதே போல இந்த அன்னதானங்களும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல உள்ள இந்த கார்பரேஷன்ல வேலை பார்க்கறவங்களுக்கு அன்னதானம் செய்யும் பொழுது, அதே போல அவங்களுக்கு காலுக்கு பாத அணி வாங்கி கொடுக்கும் பொழுது, கைத்தடி வாங்கி கொடுக்கும் போது வரக்கூடிய கெடுபலன்களின் தன்மையை குறைக்கக்கூடியது இந்த சனி வக்ரம். அப்ப இந்த 139 நாளும் இந்த 5 ராசிக்காரர்களும் ரிலாக்ஸா இருக்கலாமா? ரிலாக்ஸா இருக்கலாம். ஐயா அருமையா சொன்னீங்க. அதாவது சனி பகவான் வக்ர நிலை அடைகிறார். இப்போ இதற்கு ஒரு எளிய பரிகாரம்னு சொன்னீங்க. இதை தவிர உங்களால மூவ் பண்ண முடியல, வெளியிலேயே போக முடியல, எதையும் வாங்கி கொடுக்கக்கூடிய சக்திகள் இல்லை அப்படின்ற பொசிஷன்ல என்ன பண்ணலாம் அப்படின்னும் பொழுது, சனி பகவானுக்கு உண்டான எளிமையான வீட்டிலேயே சொல்லக்கூடிய ஸ்லோகம் இருக்கு. அதாவது சனி ஸ்லோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த சனி ஸ்லோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, நீலாஞ்சன சமாபாசாம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்போதம் தன் நமாமி
சனீஸ்வரம் அப்படின்ற இந்த சனி ஸ்லோகத்தை ஒரு நாளைக்கு 8 முறையாவது ஜபிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த எந்த பிரச்சனைகளும் தீரக்கூடும். சரி, இதை தவிர உங்களுக்கு சனி காயத்ரி மந்திரம் இருக்கு. காகத்வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனி காயத்ரி மந்திரத்தையும் ஒரு நாளைக்கு 8 முறை சொல்லி கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக போகும். அது தவிர பார்த்தீங்களா, இந்த சனி பகவானுக்கு உண்டான விஷயங்கள்னு சொல்லும் போது வெயில்ல இந்த பனைமரத்தினுடைய பனம் கல்கண்டு, அது தவிர அந்த நுங்கு இதெல்லாம் வாங்கி அந்த வெயில்ல வேலை செய்யக்கூடிய கீழ்த்தட்டு மக்களுக்கு தானமாக கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல இருக்கும் இடம் தெரியாமல் போகும். சரி, நம்ம இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்களை இந்த சனி வக்ரம் உண்டான 139 நாள் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போமா? அன்பார்ந்த கடகராசி என்பர்களே, கடந்த காலகட்டங்கள்ல அஷ்டமத்து சனியினால ஆட்டி படைக்கப்பட்டு 6/3/2026 அப்புறம் ரிலாக்ஸ் ஆனீங்க. இந்த ரிலாக்ஸ் தொடரக்கூடிய வாய்ப்புகள் உண்டா? தொடரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்ப கடகத்துக்கு பொறுத்தளவுக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. அதே போல உங்களுடைய ராசியில குரு பகவானும் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்ப இந்த உச்ச குரு எப்ப மாறுறாரு அப்படின்னாக்க 20/10/2026 வரையிலும் உங்களுடைய 9ஆம் இடத்துல உண்டான சனி பகவான குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால கடந்த காலகட்டங்களில் பட்ட கஷ்டங்கள் அத்தனை இருந்தும் விடுபடக்கூடிய காலகட்டங்கள். இதை தவிர ஏற்கனவே அங்க சனி பகவான் ரிட்ராகேஷன் ஆகி போயிட்டாரு. என்ன ஆகி போயிட்டாரு? வக்ரகதி அடைஞ்சு போயிட்டாரு. வக்ரகதி அடைஞ்சிட்டாருனாக்க பலம் இழந்து போக ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த பலம் இழந்த சனி பகவான் உத்திரட்டாதி 3ல இருக்காரு. உத்திரட்டாதி 3 அப்படின்ற பொறுத்தளவுக்கு நவாம்சத்துல பொறுத்தளவுக்கு துலாத்துல சனி பகவான் இருக்காரு. துலாத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல துலாம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்கள், சினிமா திரைகள், சாப்ட்வேர்ல ஹார்ட்வேர் புரோகிராமர் அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்கள் சற்றே 139 நாளும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அதற்கு பிறகு அவர் வர்றது உத்திரட்டாதி 2ஆம் பாதம். உத்திரட்டாதி 2ஆம் பாதம் அப்படின்றது கன்னி. எப்பொழுதுமே சனி பகவானுக்கு நட்பு வீடு அப்படின்றது புதனுடைய வீடு. அப்படி இருக்கும் பொழுது இந்த காலகட்டங்கள்ல சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், காஸ்ட் அக்கௌண்டன்ட் படிக்கக்கூடிய மற்றும் ஜோதிட சாஸ்திரங்கள் படிக்கக்கூடிய அத்தனை கடகராசி என்பவர்களுக்கும் வெற்றி குவியக்கூடிய காலகட்டங்கள். அதற்கு பிறகு சனி பகவான் எங்க வர்றாரு அப்படின்னாக்க நவாம்சத்துல உத்திரட்டாதி 1ஆம் பாதத்துக்கு வர்றாரு. உத்திரட்டாதி 1ஆம் பாதம் அப்படின்றது அவருடைய தகப்பனுடைய வீடான சிம்மம். இந்த காலகட்டங்கள்ல சிம்மம் இருக்கிறதுனால தகப்பனுக்கும் குழந்தைக்கும் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடகராசியை சேர்ந்தவர்களுக்கும் தகப்பனுக்கும் வரக்கூடிய ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கத்தின் மூலியமாக சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் எச்சரிக்கை இருந்தோம்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாமா? பிரச்சனைகளை தவிர்க்கலாம். இதை தவிர கடகராசியிலேருந்து சனி பகவானுடைய பார்வை விழறது அப்படின்றது ரிஷபத்தில் விழறாரு. ரிஷபம் அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம். 11ஆம் இடத்துல விழறதுனால கண்டிப்பா தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா? வாய்ப்புகள் உண்டு. அதே போல மூத்த சகோதரன் கடந்த காலகட்டங்களில் இருந்த கருத்து வேறுபாடு, சனி வக்ரம் இல்லாத காலகட்டங்களில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருந்துச்சு. அந்த கருத்து வேறுபாடுகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரத்தில் கடந்த காலகட்டங்களில் இறக்கம் இருந்தது, ஏற்றம் பெறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர சனி பகவானுடைய சதசப்தம பார்வை உங்களுடைய ராசியுடைய 3ஆம் இடமான கன்னியிலையும், அதுக்கு அடுத்து சனி பகவானுடைய 10ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தையும் பார்க்கறாங்க. அப்ப இந்த பார்க்கக்கூடிய காலகட்டங்கள்ல என்னென்ன நற்பலன்களை தருவாங்க அப்படின்றத நம்மளுடைய KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமா சொன்னீங்க. அதாவது சனி வக்ரகதியில இருக்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக தந்தையின் உடல் நிலையில சற்று பின்னடைவு இருக்கும். இந்த கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா தந்தையின் உடல்நிலையில சற்று பின்னடைவு இருக்கும். தந்தையின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ஏன்னா 9ஆம் இடத்துல போய் வக்ரகதி அடைகிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. தந்தையின் மூலியமாக பிரச்சனைகள் வரும். குல சொத்துக்களுடைய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனா ராசிக்கு 2ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கும் பொழுது பார்த்தோம்னா உத்திரட்டாதி 3ஆம் பாதத்தில் இருக்கும்பொழுது 2ஆம் இடத்துல நவாம்சத்தில் இருப்பார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் உங்களுக்கு குடும்பத்தில் சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு.
பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது, கவலைப்பட தேவையே இல்லை. பண வரவிற்கு நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம், லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். ஆனால் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அது தவிர தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுடைய உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். அது தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் புதிய வேலை கிடைக்கும். அதாவது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய வேலை கிடைக்கும், வேலையில் மாறுதல்கள் கிடைக்கும், வேலையின் மூலியமாக ஏற்றங்கள் கிடைக்கும், எல்லா புதிய கடன் அமையக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதை தவிர பார்த்தோம்னா இந்த கீழ்த்தட்டு மக்கள் நிச்சயமாக உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் 6ஆம் இடத்தை சனி பார்க்கறது அப்படின்னும் பொழுது நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு. அது தவிர காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அதெல்லாம் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய துலாத்தில் உத்திரட்டாதி 1ஆம் பாதத்தில் வரும்பொழுது தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். ஆனால் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார். ஆனால் லீகல் லிட்டிகேஷன்ஸ் கொஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. சாப்பிடக்கூடிய காலகட்டத்தில் பிரச்சனைகள் வரும். சாப்பாட்டு விஷயங்கள்ல ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. அதோடு பார்த்தலையானால் இந்த கடகராசிக்காரர்களுக்கு உணவு குழாய்களில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா எந்த கோவிலுக்கு போகலாம், என்ன எளிய பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்றத ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்றது துர்க்கை. அதுவும் பார்த்தீங்கன்னாக்க விஷ்ணு துர்க்கையை வணங்கக்கூடியது மிக மிக சிறப்பாக இருக்குமா, சிறப்பாக இருக்கும். அதை தவிர உங்கள் இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஒன்று கருமாரியம்மன் அல்லது மாரியம்மனை வழங்கக்கூடிய காலகட்டங்கள். வீட்டுக்கு அருகில் உள்ள ஏதாவது ஒரு மாரியம்மன் கோயிலுக்கு மாரியம்மனுக்கு போகக்கூடிய காலகட்டங்கள் ஒன்று வெள்ளிக்கிழமை இல்லாட்டி சனிக்கிழமை போய் வணங்குங்க. அதே போல் விஷ்ணு துர்க்கையை வழங்கக்கூடிய காலகட்டங்கள் செவ்வாய்க்கிழமையில் ராகுகால நேரத்தில் போய் வணங்குங்க. இந்த ரெண்டையும் வணங்கும் போது வர பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையும் சூரியனை கண்ட பனி போல விலகுமா, பனி போல விலகும். சாமி எனக்கு துர்கா அம்மா கோயிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி, மாரியம்மன் கோயிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி, எனக்கு பிள்ளையார் மாதிரி வீட்லேயே ஏதாவது ஒன்று சொல்கிற மாதிரி சொல்லுங்க அப்படின்னாக்க இந்த சனி பகவானோட காயத்ரியான ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியாத் இதை 15/7/2026 30/11/2026 வரலும் ஒவ்வொரு நாளுமே காலையில் பிரம்ம முகூர்த்த நேரமான 4 to 6 குறைஞ்சது 8 ட்ரிப்பாக சொல்லிட்டு வாங்க. வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை விலகும். அதே போல் ஒவ்வொரு மாதத்தின் கடைசி சனிக்கிழமை அன்னைக்கு நவகிரகத்தில் உள்ள சனீஸ்வர பகவானுக்கு ஒன்று எள் சாதம் இல்லாட்டி தயிர் சாதம் பண்ணி பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது உங்கள் வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய கடைநிலை ஊழியர்கள், அதே போல் தெருக்கூட்டக்கூடியவர்கள், கார்பரேஷனில் வேலை செய்கிறவங்களுக்கு சனிக்கிழமை மிக மிக குறைஞ்சபட்சம் 3 தயிர் சாதமோ இல்லாட்டி 3 எள் சாதமோ இல்லை 3 அன்னதானமோ செஞ்சுட்டு வாங்க. அதே போல் அவங்களுக்கு உண்டான பாதரட்சை தோல் செருப்புகள் வாங்கி கொடுத்துட்டு வாங்க. அதே போல் கோயில்களுக்கு பொறுத்தளவுக்கு நாட்டு சக்கு நல்லெண்ணெய் 2 லிட்டர் வாங்கி கொடுத்து ஒன்று தேவியர்களின் திருமேனிக்கு தடவும் இன்னொன்று தீபம் ஏற்றவும் வச்சுக்க சொல்லுங்க. அதே போல் அந்தணர்களுக்கு வேட்டியும் துண்டும் வாங்கி கொடுத்து அவர்களுடைய பாலம் பணியும் பொழுது கிடைக்கக்கூடிய கெடுபலன்களுடைய தன்மை குறையுமா, தன்மை குறையும். சரி, மொத்தத்தில் கடகராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்ர காலமான 15/7/2026 30/11/2026 வரையிலும் கன்க்ளூஷனா என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள்ன்றதை நம்மளோட கேஎஸ் ஐயங்காரவும் சொல்லுவாங்க. ஐயா, கடகராசியை பொறுத்தவரை 9ஆம் இடத்தில் சனி வக்கரம் பெறுவதால் தந்தையின் உடல்நிலையில சற்று பின்னடைவு வரும். தந்தையின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று படிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் வக்கரகதி அடைந்த சனி மூலியமாக பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தையும் சனி பார்க்கறதுனால மூத்த சகோதரர்களோட சிறு சிறு பிணக்கு இருக்கும். தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. குடும்பத்தில் சற்று பிணக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு, கணவன் மனைவியிலேயே சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு, உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய கட்டம், புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு. அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு
6ஆம் இடத்தை பார்க்கறதுனால காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல வெல்லக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. எடுத்த காரியங்கள்ல நிச்சயமான நிறைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனா புதிய கடன் அமையும். கடன் மூலியமாக ஒரு நல்ல ஏற்றம், புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். வேலை மாற்றங்கள் கிடைக்கும். பேச்சில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. எடுத்த எந்த ஒரு பேச்சினாலும் நிச்சயமாக பின்னடைவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் 85 விழுக்காடு மாற்றங்களும் ஏற்றங்களும் வரக்கூடிய காலமாக இந்த சனி வக்கரம் அமைய போகிறது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.